தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/9/2015 புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் காலை 6:54 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். புதன்கிழமையும் புனர்பூசமும் ஒன்று கூடுகின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள். புனர்பூசம் ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். அவர் 7வது அவதாரம், 7வது நட்சத்திரமான புனர்பூசத்திலே அவர் பிறந்திருக்கிறார். புதன்கிழமை என்பது புதன் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு விஷ்ணுவை வழிபட வேண்டும் என்று எல்லா இதழ்களிலும் எழுதியிருப்பதை பார்த்திருப்பீர்கள். தினத்தந்தியிலே நானும் குறிப்பிடுவது வழக்கம். புதன்கிழமை என்றாலே அன்று அதிகாலையில் பெருமாளை வழிபட்டால் பெருமைகள் எல்லாம் வந்து சேரும் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக புதனும் புனர்பூசமும் என்று இணைகின்றது. நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் என்பது பஞ்ச அங்கம். இந்த பஞ்ச அங்கமும் ஒன்று கூடுகின்ற பொழுது ஒரு முறையான வழிபாட்டை நாம் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் அது அகலும். ஆகையினாலே தான் பஞ்சாங்கம் என்று வைத்திருந்தார்கள். அந்த 5க்கு 2 பழுதில்லை என்பது போல நாளும் நட்சத்திரமும் இணைந்தாலும் அதிலும் நாம் சில காரியங்கள் செய்யலாம். அப்படி செய்கின்ற பொழுது எந்த தெய்வத்தை வழிபட்டால் அன்றைக்கு நமக்கு பலன் பூரணமாக கிடைக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புதனும் புனர்பூசமும் இணைகின்றது. பெருமாளையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், அனுமனையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த 2 பேருக்குமே ஒற்றுமை நிறைய இருக்குது. அனுமனுக்கும் விஷ்ணுவுக்கும் எந்தெந்த வகையில் ஒற்றுமை இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்திலே அனுமன் பிறந்தார். அந்த இருவருமே சரணாகதி தத்துவத்தை அடிப்படையாக வைத்திருப்பவர்கள். 2 பேருமே அனுமன் சரணடைந்தவர், சரணாகதி தத்துவத்தை அடிப்படையாக வைத்திருப்பவர். திருமால் திருமகளை மார்பிலை தாங்கியிருந்தார், விஷ்ணு திருமகளை மார்பிலை தாங்கியிருப்பார். அதே போல் அனுமன் ராமபிரானை மார்பிலை தாங்கியிருப்பவர். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக துரியோதனர்களிடம் தூது சென்றார். அதே போல் அனுமன் ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றார். அதுக்கு தான் கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார்கள், அனுமனுடைய வாலிலே ராவணன் தீ வைத்தானாம், அனுமன் வாலில் தீ வைத்தானே, அனுமன் கொளுத்தியதும் அத்தீ வைத்தானே அப்படிம்பார். அந்த தீவையே அனுமன் கொளுத்தி விட்டான் அப்படின்னு கவிஞர் வாலி குறிப்பிடுவார். அது மாதிரி அனுமன் ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றார். கிருஷ்ணர் கோவர்த்தனகிரி மலையை தூக்கி ஆயர்குலத்திலே இருப்பவர்களை மலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக கோவர்த்தனகிரி மலையை தூக்கி பிடித்தார் கிருஷ்ணர். அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி அந்த மயங்கி கிடந்தவர்களையெல்லாம் காப்பாற்றினார். ஆகினாலே இருவரும் மலையை தூக்கியவர்கள், இருவரும் தூது சென்றவர்கள், இருவரும் மார்பிலே தாங்கியிருப்பவர்கள். கண்ணன் வெண்ணெய் உண்டவன், அனுமனோ வெண்ணெய் காப்பிலே மகிழ்ச்சி அடைபவன். 2 பேருக்குமே அந்த வெண்ணெய் இருக்கிறது. ஆகையினாலே தான் அனுமனுக்கும் விஷ்ணுவிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இன்றைக்கு கிழமை புதன், நட்சத்திரமோ புனர்பூசம். எனவே விஷ்ணுவுக்கு உகந்த கிழமை, விஷ்ணு அவதரித்த ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம். எனவே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள், அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்களால் பணமழையில் நனையும் நாள் இந்த நாள். பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியும். ராசிநாதன் செவ்வாய் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளை ஆசை நிறைவேறும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டுப்பாடுகள் அகல தகுந்தவர்களின் ஆலோசனை தேவைப்படும் நாள். தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு மாறப்போகின்றது. எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு உபத்திரவங்கள் ஏற்படலாம். உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. வரவை காட்டிலும் செலவு கூடும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, விலகிச் சென்றவர்கள் விரும்பி இணையும் நாள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 2இல் இருப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இருப்பினும் 2க்கு அதிபதி சந்திரன் 2லேயே இருக்கிறார். எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விரையாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் அதுவும் 2இல் இருக்கிறார். எனவே வந்த மறுநிமிடமே செலவாகலாம். சுப விரயங்கள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். கடகராசி நேயர்களே,
அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் தரும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். சந்திர மங்கள யோகம் இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். சொத்துக்களின் சேர்க்கை உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். மங்கள நிகழ்ச்சிக்காக நீங்கள் செலவிட முன்வருவீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக கூட கருதலாம். கன்னிராசினியர்களே, விருப்ப ஓய்விற்கு விரைந்து செயல்படும் நாள். வீடு கட்டும் முயற்சி பாதியிலேயே நிற்கிறதே என்ற கவலை இனி அகலும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி சகாயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஒரு சிலர் உத்தியோகத்தை விட்டுவிட்டு சுயதொழில் செய்யலாமா, விருப்ப ஓய்வில் வீடு வரலாமா என்று கூட சிந்திப்பார்கள். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரப்போகின்றது. சேமிப்பு உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசினியர்களே, யோகங்கள் வந்து நெய்ய யோசித்து செயல்பட வேண்டிய நாள். 7ரை சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. குடும்ப சனியின் ஆதிக்கம் நடப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனைகள் உருவாகலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீண்ட நாள் ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். பயணத்தால் பலன் கிடைக்கும். மாலை நேரத்தில் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசினியர்களே, இடைவிடாத முயற்சிக்கு இன்று வெற்றி கிடைக்கும் நாள். 2 மடங்காக உங்களுக்கு வரவு வந்து சேரப்போகின்றது. ராஜநாதன் செவ்வாய் சந்திரனோடு இணைந்திருக்கிறார். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு கணம் சிந்தித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் எதையும் யோசித்து செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். 8லே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு பகையாகலாம். சுக்கிரன் வலிமை இழந்திருக்கிறார். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும். சில பிரச்சனைகள் திடீர் தாக்குதல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். பக்கபலமாக இருப்பவர்களை அரவணைத்துக் கொள்வதுதான் நல்லது. அரசு வழி சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை புதன் என்பதால் விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை 2இல் பதிவதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். பக்கத்து வீட்டாரின் பிரச்சனை ஓயும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். செவ்வாயின் பார்வை இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். உத்தியோக உயர்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பால் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். இல்லத்தில் நடைபெற வேண்டிய சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. ஒரு சிலருக்கு கடல் பயண வாய்ப்புகள் கூட வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசினியர்களே, ஜென்மத்திலே கேது. குழப்பங்கள் கூடுதலாக வந்து சேரப்போகின்றது. குழந்தைகளின் பிரச்சனையும் உங்களுக்கு உருவாகலாம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர்களை ஆலோசித்து செய்வது நல்லது. செய்தொழிலே லாபம் வந்தாலும் கூட மன நிம்மதி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். 9ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி சஞ்சரிக்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனைகள், கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் 1-2 நல்ல முடிவுக்கு வரலாம். குறிப்பாக பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பஞ்சாயத்துக்கள் செய்பவர்களை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. சுக்கிரபலம் குறைவாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு பெண்வெளி பிரச்சனைகள் ஓயும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள புதன்கிழமை என்பதால் அனுமனை வழிபாடு செய்யுங்கள். அல்லல்கள் தீர்ந்து ஆனந்தம் கூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.